இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜூயி காமிக்கிறாங்க. அவள் தன்னோட பாய் ஃப்ரெண்டை தன்னை ஏமாற்றிட்டதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவன் சீட் பண்ணிகிட்ருக்கான். லின்னுன்ற பொண்ணை வசிவாக்கியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது அங்கே சாட் மூலமாக அவளுக்கு தெரிஞ்சதுமே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உன்னை நம்பி தானே நான் இருந்துகிட்ருக்கேன், ஆனால் நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணலாமா? உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உன்னோட விட்டுட்டு போயிருப்பேனே. நீ இப்படி என்னை சீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அவனுமே கிளம்பி வர்றான். இப்போ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதோ, நீ என்னை சீட் பண்ணியிருக்க, அது உனக்கு தப்பாக தோணலையா? நீ வேற ஒருத்தி கூட சேர்ந்து ஆஃபர் வச்சுட்டு என்னை ஏமாத்திருக்கான்னு சொன்னதோ, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் லவ் என்னமோ ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு ஒரு பேபி மட்டும் வேணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதனால தான் நான் பேபியை கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னதோ, என்னது நீ வேற ஒருத்திக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இதை விட பெரிய தப்பு உலகத்தில் என்ன இருக்குது சொல்லு? நீ என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீ பேசினேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே கோவமாயிட்டு அவன் பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணாமல் எப்போ பார்த்தாலுமே நீ இதே மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லிட்டு ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க. வர வர உன்னோட பேச்சை கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையுமே நீ பேச பண்ணாதான்னு சொல்லிட்டு உன்கிட்ட எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ அவங்க பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு பர்சன் காப்பாற்றி அங்கே அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த உட்காந்துருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு அப்போ இருந்து அவன் கூட லவ்வில் இருந்திருக்கா. அவங்க ப்ரொஃபஸர், கண்டிப்பாக நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு அப்ராடு போக வாய்ப்பு இருக்குமா? நீ உண்மையிலேயே சயின்டிஸ்ட் உலகத்தில் பெரிய லெவலுக்கு ஆளாவ. பிஸ்னஸ்லேயுமே தான் நான் சொல்கிறத கேளு. நீ அப்ராடுக்கு போன்னு சொன்னாலுமே இவனை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல், இல்லை நான் போக விரும்பலை, அவரோட சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்கா. பிறகு அவங்க அப்பாட்டையுமே எனக்கு அவர் தான் மேரேஜ் பண்ணிக்க ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கா. அவங்க ஃபேமிலி நல்ல பணக்கார ஃபேமிலி தான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் அப்பா எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவருக்கு ஆனால் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ சரி நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், ஒரு 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸில் நீ அவனை நல்லபடியாக மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா எனக்கு ஹாப்பி தான். பட் உனக்கு அவனுக்கு ஒத்து வராமல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் எங்கள் அப்பா சொன்னது தான் உண்மையாயிருச்சு, இவனை மாதிரி ஒரு பர்சனை நான் சூஸ் பண்ணதான் வாழ்க்கையில் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உள்ள படித்த ஒரு பையன் போஸ்ட் போட்டிருக்கான், சூரிய நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் யார் அந்த பையன், இவன் என்ன லவ் பண்ணிட்டுருக்கேன்னு போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க ஷென்னுன்ற ஒரு பையன்ட்டு கால் வருது, நான் ரொம்ப வருஷமாக உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ நீ சிங்கிள் ஆகிட்டேன்னா உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன், நீ வேற யாரையாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணேன்னா தான் நீ என்ன கான்டாக்ட் பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே டாக் தூக்கி வச்சுட்டு அவன் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது அப்போ அந்த ஹார்ன் வர்றான். தயவு செஞ்சு நீ கோவம்லாம் பட்டுட்ருக்காத, நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாமா? நீ கோவப்படாமா, அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ நீ அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ, குழந்தை பிறந்துருச்சுன்னா அவள் போயிடுவா, நம்ம கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ சொன்னால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் இவனுக்கு என்னடா புதுசாக இக்னோர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு மலையில் நனைஞ்சிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே காருக்காக தான் வெயிட் பண்ணுறா. இவன் வந்ததுமே என்ன பண்ணிட்டுருக்க, இந்த மழை பயங்கரமாக பெய்யுது, ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே கார் திறந்தா உள்ள அந்த லின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே இருக்காங்க. உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது, என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நீ பேசாமல் என்ன பண்ணுறேன்னா நீ வேறு ஒரு டாக்ஸி பிடிச்சி போ அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த லின்மே நான் எப்போ வந்தனோ அப்போ இருந்து நீங்கள் அவங்கள சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சுல்ல அப்படின்றத சேர்த்து அங்கே பேசிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த டயத்தில் வெளியே விட முடியாது, நீ கிளம்பி போன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் என்னை கூட்டிகிட்டு போகிறது உனக்கு பெருசாக தோணலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா உள்ளே இருக்க அந்த ஜால்ராக்கள் ஒரு மாதிரி நக்கல் அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட், மேடம் 3 இயர்ஸ் டேட் இன்னைக்கோட முடியுது, நீங்கள் என்ன டிசிஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் தப்பான டிசிஷன் பண்ணிட்டேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், நான் திரும்ப அவரை மீட் பண்ணுறதுக்காக வர்றேன், அவர் யாரை சொல்கிறாரோ நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பிரேஸ்லெட் அவன் கொடுத்துட்ருக்கான். அவங்க அதை சாட்டில் பார்த்தா அந்த லின் போட்டிருக்கா, எனக்கு இவர் இன்னைக்கு இந்த பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு,
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பிரேஸ்லெட்டை காமிச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இதை வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இதெல்லாம் வாங்குற லெவலுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கான். பிரேஸ்லெட்டை தான் அவளுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் போல. இதை வாங்கினா இவளுக்கு கொடுத்த பிரேஸ்லெட் ஃப்ரீயாக கிடைக்கும் போல, அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இன்னைக்கு என்ன நீ எனக்காக பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நீ கோவமா இருக்க சமாதானப்படுத்துறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரேஸ்லெட் நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவானது வாங்கினேன்னா ஓசியில் கொடுப்பானுங்க, அதை தானே நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ருக்க, உனக்கு அந்த லெவலுக்கு நான் கேவலமாக போயிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இன்னும் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஸ்டென்ட்டை கால் பண்ணி 3 டேஸ்க்கு அப்புறம் என்னை மீட் பண்ணுறதுக்காக நீ வா, என்னை கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்கிறா. போய் ஜாப்பை குயிட் பண்ணிட்டேக்கா, நீ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் முடிச்சுட்டு போகலாமேமான்னு சொன்னதுமே இல்லை அப்ராடுக்கு நான் போகணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே பாராட்டிட்டு, உன் திறமைக்கு இன்னமே நீ மேலே வருவ, ஸ்கூல் டயத்துலேயே நீ அப்ராடு போக வேண்டியது, ஆனால் நீ ஊடலை விட்டுட்டே இல்லை, இப்போயாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டா. வீட்டுக்கு அவளோட ட்ரெஸ் அந்த லின் போட்டுட்டு அவளோட பெட்ரூமில் இருக்கவுமே, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, என் ட்ரெஸ்ஸை யாரை கேட்டு போண்டேன்னு சொன்னதும், நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், என் ட்ரெஸ் அப்போ கொஞ்சம் அழுக்காயிடுச்சு அதனால தான் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னதும், அப்போ அவன் இங்கே இப்போ என்ன ட்ரெஸ்ஸை போட்டதுனால பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா நான் நீங்கள் இருக்கப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டுமே, நான் வந்திருக்கவே மாட்டானேன்னு சொன்னதும், எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் நல்ல மாதிரி பேசுனதும், நீ இருக்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, வார்த்தைகளை பார்த்து பேசு, அந்த பொண்ணை பற்றி நீ இப்படி தப்பாக பேசுயான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நாய்க்குட்டியை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் தேடிட்டு இருந்தா. அந்த நாய்க்குட்டிக்கு நல்லா அடிபட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, நாய்க்குட்டி இப்படி அடிபட்டிருக்கு, உன்னால் ஒழுங்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போக முடியாதான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் நான் இப்போ கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே தான் நீ வீட்டுக்கு வந்துட்டியே, அதனால தான் நான் உன்கிட்ட பேசிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், கையில் எனக்கும் நாய்க்குட்டிக்கு எந்த ஒரு இடமே கிடையாதான்னு சொன்னதும், அப்போ அவள் இது என்ன ஜஸ்ட் ஒரு நாய்க்குட்டி தானே, நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிருன்னு சொல்லிட்டுங்க பேசினதும் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, உன் லிமிட் என்னமோ அதுக்குள்ளே இரு, ஏதாச்சும் நீ பேசினேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, முட்டாள் ஆயிட்டியா, ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், ஓ அப்போ என்னையும் நாய்க்குட்டியை விட உனக்கு அவள் ரொம்ப பெருசாக போயிட்டாளான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. உனக்கு அப்படி எங்களை விருப்பம் இல்லைன்னா பேசாமல் எங்களை வாழ்க்கையை விட்டு போயிரு, உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல, மரியாதையோடு அவளை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிரு, இல்லை நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே ஒரு ட்ரெஸ் வருது, அந்த ட்ரெஸ்ஸை என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவங்க மேடம்காகவும் அவங்க வருங்க ஹஸ்பண்ட் அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதும், இந்த பாக்ஸை தூக்கிட்டு அங்கே வச்சுட்டு, என்ன இந்த ட்ரெஸ்ஸு, நான் ஒரு சின்ன சண்டை வந்ததுமே நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க முடிவு எடுத்துருவியான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு யார்டா அனுப்புதுன்னு சொல்லி ஸ்டாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் உடனே தயவு செஞ்சு நீ என்கிட்ட கோவிக்காத, நம்ம பேசி என்னன்னாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுற நானும் லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொன்னதும், அப்போ அந்த லீன் சிஸ்டருக்கு உங்கள் மேலே சும்மா தான் கோவம், அவங்க இப்படிலாம் வேற ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு யாராச்சும் ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்கிறா. பிறகு ஹீரோயின் அந்த கார்டு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே அவளுக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்ருக்கான். ஸோ பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவள் கூப்பிட வர சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவனை நான் பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னதும், நீ இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஆரம்பத்துலேருந்து அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை மாதிரி ஒரு ஆளை நீ மேரேஜ் பண்ணிக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஷேன் அவளங்க கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த லின் உடனே இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால தான் என்னை இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொன்னதும், அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு யார் சொன்னது சாப்பாடு நல்லா இருக்கும்னு, ரொம்ப கேவலமாக இருக்கும், தப்பான இடத்துக்கு நீ வந்திருக்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவள் சும்மா வீட்டில் இருந்துட்டு இருந்தா, அவளுக்குமே பொழுது போகல, ஸோ அதனால தான் நான் சாப்பிட கூட்டிகிட்டு வந்தேன், வா நீயுமே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வா போகலான்னு சொல்லி அங்கேருந்து போனதுமே இவனை பார்த்தா பின்னாடியே கெஞ்சிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயின் கோவமாயிட்டு போகிறாளேன்னு அப்போ அங்கே சில ரவுடிங் எல்லாருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுமே அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த லிண்டா அவங்ககிட்ட கடனை வாங்கி வச்சிருக்கா. ஸோ அந்த காசை கேட்டு கொடுக்க சொன்னதும் எவ்வளோ காசுன்னு கேட்டதும் 1 மில்லியன் லெவலுக்கு வாங்கியிருக்கா போல். இப்போ காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோமே இவ்வளோ போட்டு மண்டையை பிறந்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டர் ஆகிட்டு உடனே அவங்க அந்த ரவுடிங்கிட்ட காசு வாங்கினது என்னமோ அந்த பொண்ணு தான், ஆனால் வாங்க சொன்னது இவங்க தான், இவங்ககிட்ட தான் நீங்கள் காசு கேட்கணும்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கோ சூயி, அவனுங்க அடித்தா என்ன ஒரு 4 அடி அடிப்பானுங்களா, நீ வாங்கிக்கோ, அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, குழந்தைக்கு
ஏதாச்சும் ஆகி போயிடும், நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டு உன்னை காப்பாற்றிடுறேன் ஓகேவான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. அவனுங்க ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடிங்கிறான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து போட்டாங்க அடி வெளுத்து விட்டு. ஹீரோயின் தலையிலே அடிபட்டது. அங்கே தலையிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. அப்போ அவன் பயந்து போயிட்டு உனக்கு என்னாச்சு, உனக்கு வந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் இவன் உடனே ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அங்கே ட்ராமா பண்ணதுமே அதை பார்த்துட்டு சரி ஓகேவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம உடனே வந்து அவளை அங்கே காப்பாற்றி அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அங்கே விட்டான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே கவலையாயிட்டு ஃபைனலாக அங்கே டிசிஷனே பண்ணிடுறா, பிரேக்கப் பண்ணி வந்து அவனை விட்டுட்டு போயிடணும்னு. பழைய ஃபோட்டோஸ் அவங்க சேர்ந்து இருந்த எல்லாத்தையுமே தீய போட்டு அங்கே கொளுத்திட்டுருக்கா. அதை பார்த்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க, ஒரு சின்ன சண்டைக்காக நீ வந்து பழைய இதெல்லாமே எரிச்சிட்டு இருப்பையா, நாளைக்கு நம்மளோட வெட்டிங் இருக்குது, நீ வந்து இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னாலுமே அவள் எதுவுமே பதில் பேச மாட்டா. அவள் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு மடித்து வச்சுட்டு இருக்கும்போது நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு கூட எல்லாமே சரியாயிரும், நம்ம 2 பேருமே கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளுமே அங்கே வந்துட்டு அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவன் அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசையா. பட் அந்த லின் கால் பண்ணி எனக்கு இப்படி வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அங்கேருந்து அவன் கிளம்பி போக போனதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, கல்யாணத்தை விட்டுட்டு எவனாச்சும் அவளோட பின்னாடி போவாங்களான்னு சொன்னதும் ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா, வெயிட் பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டாங்க. கத்துனதுமே ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல விடுப்பா, அவர் போயிட்டு வரட்டும், எதுக்காக நீ கோவப்படுற அப்படின்றத சொல்கிறா. சொன்னதுமே ஹீரோயின் கால் பண்ணி நம்ம ஷென்ட்ட நான் இப்போ நீ கொடுத்த ஆஃபர் இப்போயுமே அவைலபிளாக இருக்கா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனை பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக அங்கே கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சுருந்துருக்கான். ஸோ ஹீரோயின் ஃபைனலாக அங்கே வீட்டை விட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு அங்கே வந்துடுறா. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஷென் நிற்கிறத பார்த்துட்டு அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ஏன்னா ஸ்கூலில் படித்த பையன் நல்லா தெரிஞ்ச பையன் தான் இவன்னு சொல்லிட்டு நான் உனக்காக தான் இந்த கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏறுன்னு சொல்லும்போது உடனே அந்த நீங்கள் ட்ராமா பண்ணுறா, உங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங், இந்த டயத்தில் நான் வந்து பண்ணது ஃபோன் தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, எனக்காக அவள் கண்டிப்பாக வீட்டில் வந்து வெயிட் பண்ணுவா, பட் உனக்கு ஒன்றுனா என்னால் எப்படி தாங்க முடியும், குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிற, பட் எனக்கு இதை பற்றி நீ எதுவுமே சொல்லலை, ஸ்கூலில் வந்துட்டு நீ எவ்வளோ ஃபேமஸான பையன் அப்படின்ற செட்டாக சிரிக்கிறா. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே அவன்கிட்ட போய் நம்பர் கேட்டு அவன்கிட்ட ஒரு பேச்சாச்சும் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க போல். அவன் பார்த்தா எப்பயுமே இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோயினை தான் அவனுக்கு அங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஏன் நீ ஒரு டைம் கூட என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 காருமே கிராஸ் ஆகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்து காரில் போகிறத பார்த்துட்டு என்ன அவ்வளோ மாதிரி இருக்காளேன்னு சொன்னதுமே அது எப்படி சாத்தியமாக இருக்கும், வேற ஒருத்தவங்களை போய் மேரேஜ் பண்ணுவாங்களா, வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறா. அதுவுமே கரெக்டாக அவள் என்னை விட்டு வேறு எங்கே போக போகிறான்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான். எதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு கிஃப்ட்ஸ்ன்னு சொன்னதுமே அவங்க அப்பாவுமே அங்கே வந்து வெல்கம் பண்ணுறாரு. நீ ஃபஸ்ட்டு அந்த ஹானை போய் சூஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சுமா, ஆனால் நீ வந்து இப்போ கரெக்டான பையனை சூஸ் பண்ணியிருக்க, இவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம், எந்த திங்ஸுமே இல்லை. அங்கே ஒரு நோட்டில் நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் எதுவும் ஒத்து வராதுன்னு எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு இவன் கொஞ்ச நாளைக்கு இப்படி கோவமாக இருப்பா என் பின்னாடி வர வைக்கணுன்றதுக்காக ரொம்ப நாளைக்கு விட்டுட்டு அவளால் இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்து என்னை வந்து அவள் திரும்ப வந்து பாப்பான்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணிக்கிறான். சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டில் அப்படியே அங்கே சோபாவில் தூங்கினதுமே அப்போங்க நம்ம ஷென் வந்து உன் கால் இன்னைக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்குள்ள, மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட நேரம் கீழே போட்டு நீ நின்றுட்டு இருந்த, உனக்கு வலிக்குதுலன்னு சொல்லிட்டு அவன் கால் மசாஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்போ ஹீரோயின் ஒரு பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறா, கால் ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்குப்பா நடந்து வந்துட்டு இருந்தான்னு சொன்னதும் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எங்கிட்டு போய் கால் வலிக்கிறது, நீ வந்து உடனே கிளம்பி வா யூனிவர்சிட்டி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அங்கே வந்துட்டு பேசியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பட் இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கான், நம்மளுக்காக வந்து ஒரு ஈகோ இல்லாமல் ஃபுட் மசாஜ் கொடுத்துட்டு இருக்கானே, நான் எவ்வளோ பெரிய தப்பான டிசிஷன் வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன்றது இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த மாதிரி பர்சனை சூஸ் பண்ணி. பட் இப்போ கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன் ஷென்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஒர்க்குக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை, அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட சார் எங்கே அவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ அவ்வளோ தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ ஏன்ட்ட போய் கேட்டுச்சுக்கா, அந்த பொண்ணு தான் ஜாப்பை வந்து
மீட் பண்ணிட்டாங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எப்போன்னு சொன்னதும் என்ன புதுசாக வந்து கேட்டுட்டு இருக்க ஏன் உனக்கு என்ன அது கூட தெரியாதான்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இல்லை நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையே பேசி அவன் சமாளிக்கிறான். ஒழுங்காக ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணி கொடு சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அவன் எங்கள் மெசேஜ் வந்து பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறான். அவனுக்கு ஆனால் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீ எப்படினாலும் திரும்ப வருவ, என்னை விட்டுட்டு எங்கே போக போகிற, என்னோட அசிஸ்டன்ட் நீ, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை அவன் அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வரும்போது அங்கே பார்த்தா அவங்க ப்ரப்போசரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறாங்க. நான் அப்போவே வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டேன், பட் முடியாதுன்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன் அந்த ஹானோட சேர்ந்து. பட் இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நீ எனக்காக வந்து ப்ரப்போசல் பண்ணி கொடுக்க முடியுமா, ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டா. இவனை பார்த்தா ஒரு மெசேஜ் கூட எனக்கு அவள் பண்ணலை, பதிலும் பேச மாட்டா, எதுவுமே பண்ணலை. ஒருவேளை உண்மையிலே என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, எங்கே போவா வந்துருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே மீட் பண்ண போனதுமே அங்கே எல்லாருமே சேர்ந்து நீ சிங்கிளாக மாறிட்டு அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்குமே நான் வந்து அவளுக்கு பிரேக்கப்பே பண்ணலேன்னு சொன்னதுமே எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வேணான்னு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவளும் நான் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். வைப்பாங்க உன்ட்ட யார் சொன்னது நான் வந்து அவளை பிரேக்கப் பண்ணேன்னு சிங்கிள் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அவன் நான் அன்னைக்கு உங்களை வந்து சும்மா தான் போய் சொல்லி வர சொன்னேன், எனக்கு ரொம்ப வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கு, நான் அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு மேரேஜ் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா, உன்னால் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு என்ன பேசிட்டு இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக வந்துட்டு பேசிட்டு இருக்க, அவள் இப்போ கன்சீவாக இருக்கா, குழந்தை அபாஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அந்த முட்டாள் வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்து எதுக்காகப்பா நீ அவளோட பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கா, ஒன்று பார்க்கவும் அவ்வளோ பியூட்டி கிடையாது, அவ்வளோ பெரிய பணக்காரியும் கிடையாது, நீ ஏதாச்சும் வேறவங்களை நல்லவங்கள பார்த்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவள் வந்து என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா, என் பின்னாடி ரொம்ப சுற்றிட்டு இருக்கா, நான் அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போய் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு அவள் என்னமோ வாழ்க்கை தியாகம் கொடுக்குற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அந்த லின்னுக்கு இன்னுமே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவள் வந்து மேரேஜ் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் பண்ணிட்டு இருக்கா. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஆனால் இவ எதுவுமே வந்து ஒரு ஃபார்முலாட்டி கூட இவ பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. நைட் போல் போய் அவனுக்கு நல்லா அங்கே ஃபீவர் ஆயிடுச்சு போல் அங்கே கால் பண்ணி அந்த லின்ட்டை எனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை என்னால் வர முடியாது, இப்போ ரொம்ப தூக்கம் வந்துச்சுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவனுக்கு அங்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவனை அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கா. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல வந்து ஜோடி பொருத்தம் எனக்குன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு என்னோட யூசி தான், நான் அதை பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது, ஏன்னா அவளை எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டு திரும்ப லைஃப்பில் கொண்டு வந்துடுவேன் அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ப்ரொஃபஸர் வந்து என்ன மாதிரி வந்து நீ சப்மிட் பண்ணியிருக்க, என்ன கண்ட்ராவி ப்ராஜெக்ட், இதை கொண்டு போய் சப்மிட் பண்ண என் மான மரியாதை கெட்டு போயிடும், ஒழுங்காக உனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறது கூட துப்பு இருக்காதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாரு. இல்லை நான் வந்துட்டு சரி பண்ணிடுறேன்னு சொன்னதும் ஒழுங்காக சரி பண்ணி இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்பாங்க நம்ம ஹீரோயினை நினச்சி அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எங்கே போய் தொலைஞ்ச, நீ இல்லாமல் பிஸ்னஸ் என்னால் ஒழுங்காக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவள் எங்கே போய் இருந்துட்டு இருக்கா, நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு, ஏன்ட்டே அவள் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசினதும் எதுக்காக நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க, தேவையெல்லாம் பேசாத, அவள் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு வேணான்னு போயிட்டால, அப்புறம் ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் எங்கே போயிருக்கா, அவள் எந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கா, எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் திமிராவே பேசிட்டு இருக்கான். ஒழுங்கா அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வந்து அவள் திரும்ப சேரணும்னா என்கிட்ட வந்து கெஞ்சி ஆகணும், இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதும் ஓ உன் மனசுக்கு வந்துட்டு இந்த நினைப்பு வேற இருக்கா, அவள் எந்த ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புமே போகல, அவள் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிட்டா, அதையே நான் உன்கிட்ட சொல்லணும், அதுக்கு மேலே அவள் இருக்கிற இடத்த உனக்கு நான் ஏன் சொல்லணும், நீ யார் எனக்கு அப்படின்ற சொல்லிட்டாங்க. சண்டை வந்துடுது. இப்போ நீ என்ன வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, அவள் மேரேஜ் பண்ணிட்டானே, அவள் என்ன தவிர வேற ஒருத்தனை நினச்சி கூட பார்க்க மாட்டா, ரெண்டாவது இதை சொல்லி அவள் தானே சொல்ல சொன்னா, எனக்கு நான் எப்படியாச்சும் பயந்து போய் அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு, அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, அவள் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு பெரிய வந்து ப்ராஜெக்ட் அங்கே நடக்க போகுது. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க போகிறாங்க. அங்கே ஸ்டேஜில் சொல்கிறாங்க, இவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு யங்காக இருக்க லேடி தான், ஆனால் அவங்களோட டேலண்ட்டு வானத்தை விட பெருசாக இருக்குப்பா. அவங்களே வந்து அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுனதுமே அதை கேட்டுட்டு அந்த லீன், என்னப்பா ஒருவேளை அது சூயா இருக்குமான்னு சொன்னதுமே, அவள் எங்கிட்ட போய் இருக்க போகிறா, அவளுக்கு என்ன அவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது, அவளே என்னோட அசிஸ்டன்ட், நான் இல்லாமல் அவளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்துட்டு அவளோட பிஸ்னஸ் ப்ரொபோசல் அங்கே அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, அவளால் எப்படி முடியும், அவள் என்னோட அசிஸ்டன்ட், அவளுக்கு எதுவும் தெரியாதேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய், என்ன வந்து இங்கே ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு பின்னாடி யார் இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோட தான் நீ வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உனக்கு நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, என்னோட ப்ரொபோசருக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டை நான் தான் பண்ணேன், என்னோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு, ஸோ நானே வந்து இதை எக்ஸ்பிளைனுமே அழகாக பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமே நீ வந்து என்கிட்ட இதை கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உனக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து இது என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அங்கே அவள் இவர் தான் ஷென், நான் இவரை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக நீ இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நீ யாரு, நான் எதுக்கு உன்னை ஜெலஸ் ஆக்க போகிறேன், ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ இப்போ என்கிட்ட வந்து இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒழுங்காக வந்துட்டு நான் இப்போயுமே சொல்கிறேன், என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா நான் உன்னை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி பர்சனை நான் திரும்ப வேறு மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையில் வருவேன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது, நம்ம ஷென்மே அவள் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிகிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. வந்து ஐயோ என் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே, சரிவா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எந்த பேபியை பற்றி பேசுகிறீங்க, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டே இல்லையேன்னு சொன்னதும், அது எப்படி சாத்தியம், ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா செக் பண்ணுங்கன்னு சொன்னதும், தயவு செஞ்சு கிளம்புங்க சார், வேறு கேஸ் இருக்குது, டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு சொன்னதும், அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இது ஃப்ராடு தரும், எதுக்காக கன்சீவ் இருக்குன்னு என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதும், ஏன்னா நீ எப்பயுமே சூயோட பின்னாடி தான் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தா, அதனால தான் எனக்கு வந்து இப்படிலாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு, என்னை ஆரம்பத்துலேருந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும், என் மூஞ்சிலே முடிச்சிடாத, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்ததே இல்லை, எவ்வளோ வந்து கிரிமினல் புத்தி நீ, உன்னால் எனக்கு அவளுக்கு நடுவில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். இப்போ கூட நான் அவட்ட போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு சொன்னதும், என்னமோ நான் மட்டும் தான் தப்பு பண்ணேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீமே கூட சேர்ந்து தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன், நானா உன் பொண்டாட்டி நானும் அவளை இக்னோர் பண்ணிட்டு என் பின்னாடி வந்தான்னு சொல்லி கூப்பிட்டேன், நீ தானே வந்த அப்படின்ற செட் அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை மீட் பண்ணிட்டு அவள் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் பெரிய வினிமறி இருந்து எல்லாமே பண்ணி குடும்பத்துக்கு எடுத்துருக்கா, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் எதுவுமே நான் தப்பு பண்ண மாட்டேன், அவள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், அவள் பண்ணட்டும், அவள் ஒன்றும் உன்னை போர்ஸ் பண்ணி வம்பு பண்ணி இழுக்கலையேப்பா, நீமே தான் வந்து பின்னாடி போனேன், அதுக்கு மேலே இதை இப்போ பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் தான் வந்து வேற ஒருத்தனோட பொண்டாட்டியாக மாறிட்டேனேன்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே அட்டாக் பண்ண வர்றா. பட் அங்கே அவன் காப்பாற்றுவான்னு பார்த்தா ஹீரோயினோட பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான். நம்ம ஷென் தான் வந்து காப்பாற்றி அங்கே அவன் கையில் அங்கே வந்துட்டு அடிபட்டுருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, உனக்கு எப்படி இருக்குது, நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா, நீ கவலைப்படாத, நீ நல்லா இருக்க, இல்லை எனக்கு போதும்னு சொன்னதுமே, அப்போ நீ எல்லாம் என்ன கேவலமான ஜென்மம், உன்ன மாதிரி ஒரு ஆம்பளையை நான் பார்த்ததே கிடையாது, இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், அவை நான் ஹிட் பண்ண வந்தானா நீ நடுவில் விழுந்து காப்பாற்றிருக்கணும், ஆனால் நீ எனக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதான் உன்னோட லவ், நீ யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்ட, நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவட்ட சீப்பாக நடந்து பிஹேவ் பண்ணி அவங்களும் சேர்ந்து சுற்றி இருக்க, இப்போ அவளுக்காச்சும் நீ உண்மையாக இருக்க பாரு, அவளை மேரேஜ் பண்ணு, அவளை நீ விட்டேனாலும் அதுவுமே தப்பு தான், ஏன் மூஞ்சில் நீ முடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுமே வீட்டில் காமிக்கிறாங்க, நீ அவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஏன் என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லவே இல்லைன்னு சொன்னதும், ஏன்னா நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் அடுத்தவங்க லவ் எடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்றத சொல்கிறான். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருந்தேன், அதே மாதிரி கிடைச்சதுமே நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அவன் சொல்கிறான். நான் ஃபஸ்ட் டைம் நீ எப்படி வந்து லவ் பண்ணேன்னு சொன்னதும், உன்னை நான் எப்போ வந்து
ஃபயர் ஆக்சிடென்ட்ல காப்பாற்றணும், அப்போ இருந்தே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெயினில் வந்து காப்பாற்றினான்னு சொன்னதுமே, இல்லை நான் காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதுமே என் வீட்டில் முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால் நான் கிளம்பி போக வேண்டியதாயிருச்சு. அவன் அங்கே வந்து கூட சேர்ந்து உட்காந்துருந்துருக்கான், நீயும் அங்கே வந்து தப்பாக புரிஞ்சுட்டா, அவன் தான் உன்னை காப்பாற்றினான்னு சொல்லி நினச்சிக்கிட்ட அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே கவலை ஆயிடுச்சுக்கு. அட பாவி, அப்படின்னா காப்பாற்றினது கூட அவன் கிடையாதா? இத்தனை நாளாக அவன் அதையுமே என்னை வந்துட்டு ஏமாத்திட்டு தான் இருந்தானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே பட் அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபைனலாக அவளுக்கு அங்கே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது, உண்மையான லவ் என்னமோ அவளுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.